ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட்டில் கெத்தான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4 மூவி கூட இப்போது அதோட ட்ரெய்லரும் இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் போஸ்டர் வந்தது அண்ட் அதுக்கப்புறமா டேரெக்டாக ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் நம்ம சில்வஸ்டர் ஸ்டார்டனும் இருக்காங்க, நம்ம ஜாசன் ஸ்டார்டம் அண்ட் அவங்களோட டீமோட சில மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்னும் நியூ மெம்பர்ஸ்லாம் உள்ளே இப்போது ஜாயின் இருக்காங்க. அண்ட் இவங்களெல்லாம் நியூ பிளட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம இக்கோ யுஎஸ் உள்ளே இருக்காங்க அண்ட் இப்போது நம்ம மேகன் ஃபாக்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்க அண்ட் 50 Cent எல்லாம். ஸோ மூவி செப்டம்பர் 22 தான் ரிலீஸ் ஆக போகுது. அதே கான்செப்ட் வந்து சிமிலராக தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு மிஷின் இம்பாசிபிள் ஆனது, முடிக்க முடியாத மாதிரி ஒரு மிஷின். அண்டு அதனால் நம்ம எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீமை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க போய் எப்படி அந்த மிஷினை முடிக்கிறாங்களா இல்லையா நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சிடலாம். ஸோ நார்மலாகவே எக்ஸ்பெண்டபிள்ஸ்னாலே வந்து ஒரு ஹாலிவுட்லேயே ஒரு ஹை லெவலான ஆக்ஷன் பேக் ஆன மூவி தான். அண்ட் அதே தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலன் சார் அவர் தான் கிளம்புறாரு. ஸோ மெயினாக மூவிலே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டைமுக்கு ரொம்ப கம்மியாக இருக்க போதான். அது எந்த பேஸ் பண்ணின்னு தெரியல, ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவரோட எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம டிசியோட ப்ளூ பீட்டலோட நியூ போஸ்டர்ஸும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என் என்டையர் மூவி August 18 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ டிசி சைட்லேருந்து நிறைய பேர் இப்போ இந்த படத்துக்காகவும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டிசி யூனிவர்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி இந்த படம் தான் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளாஷ்க்கு அப்புறமா வேறு வருதா. ஸோ இதில் நிறைய நியூ கேரக்டர்ஸ் வருமானு சொல்லிட்டு அது டவுட். ஏன்னா இது தனியாக கொஞ்சம் ஸ்டாண்ட் அலோன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்களாம் இப்போதைக்கு. மேபி அது லேட்டராக கூட நம்ம ஒரிஜினல் டிசியோட லிங்க் ஆகிற டைம் லைன் கொண்டு வரலாம். ஸோ ப்ளூ பீட்டல் என்ன கேரக்டர் ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்திருக்கு, அதிலே நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ நார்மலாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு எப்படி இந்த ப்ளூ பீட்டலோட பவர்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு ஏலியன் டெக்கு. அண்ட் அது கொஞ்சம் நம்ம ஆண்ட்மேன் அண்ட் கொஞ்சம் வெனம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் காமிக் வைஸ் இந்த கேரக்டர் அப்போதுலேருந்தும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். பை த வே டிசி ஃபேன்ஸ் கொஞ்சம் காண்டாவாதீங்க. பை த வே இப்போது என்டையர் படத்தோட நியூ போஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கா. ஸோ நம்ம ஆகஸ்ட் வரையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குட் ஓமென் சொல்லிட்டு என்டையர் சீரிஸ் இருக்குது. ஃபேண்டசி ட்ராமா காமெடி கேட்டகரியான சீரிஸ் தான். அண்ட் இப்போ இதோட சீசன் 2 நம்ம அப்கமிங் நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 28 தான். ஸோ இப்போ என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சீசன் 1 ஏற்கனவே வந்திருக்கு, கம்மியான 6 எபிசோட்ஸ் தான். அண்டு இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ஏஞ்சல்ஸை தான் காமிச்சிருக்காங்க அண்ட் ஒரு டீமனு. ஸோ ஒரு ஏஞ்சல் ஒரு டீமன் அண்ட் இவங்க 2 பேரும் வந்து ஹியூமனிட்டியை காப்பாற்றணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இடத்துல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி காப்பாற்றுறாங்களா இல்லையா நம்ம என்டையர் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது இந்த காமெடி ஃபேண்டசி கேட்டகரியான சீரீஸை நம்ம தமிழ் டப் பண்ணிட்டோம் ப்ரைமில் கொண்டு வர போகிறாங்களா. சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீசன் 1 வந்துடும் நம்புகிறேன். ஸோ அது அப்கமிங் டேஸில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம த விச்சர் சீசன் 3யோட நியூ ட்ரெய்லர் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் என்டையர் அப்கமிங் நம்ம ஜூன் 29 ரிலீஸ் ஆகுது. ஸோ விச்சர் கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்பில் தான் வருது, அது எந்த டவுட்டும் கிடையாது. என்ன இன்னும் சீசன் 2 வராமல் இருக்குது, அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்க முடியும். பை த வே சீசன் 3ல் ஸ்டோரி அதே கண்டினியூஷன் தான். அண்டு சீசன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக புரிஞ்சிடும். கடைசியில் ஒரு டோர் ஆட்டம் வேறு டைமென்ஷனோட ஒரு ஓப்பன் ஆகும். அண்டு ஃபைனலாக இப்போ அதுலேருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிக்கும் நம்ம இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு செம்ம பெரிய பேட்டிலான சீக்வன்ஸும் அப்கமிங் வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி தடுக்க போகிறார் அதுதான் இந்த ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் விஷுவலைஸாகவும் செம்மையாக காமிச்சிட்டாங்க. ஸோ ஹென்ரி கேவல் ஏன் நம்ம விச்சராக பிடிச்சிருக்கு, அது நம்ம விச்சர் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டரை செம்மையாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார், அவரோட அந்த லுக்லேருந்து ஆக்ஷன் ஸ்டைல் எல்லாமே. அண்ட் அதே தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் சீசன் 2 அண்ட் இப்போ நம்ம சீசன் 3லையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் வாய்ஸ் ஆஃப் த டிமீட்டர் சொல்லிட்டு என்டையர் இன்னொரு நியூ மூவி அப்கமிங் இது தான் நம்ம August 11 ரிலீஸ் ஆக போகுது. டேட்டா நம்ம இந்தியாவிலையும் தான், நம்ம தமிழ் தெலுங்கு எல்லாம் ஹிந்தி டப் பண்ணிட்டா நம்ம இந்தியாவிலையும் ரிலையன்ஸ் தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் நம்ம இந்தியாவில் பெரிய மூவிஸ் இருந்தால் மட்டும்தான் தேட்டர்ஸில் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் ஆகுது. மிச்ச மீதி மூவிஸ் எல்லாம் டேரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எப்படியோ ரிலையன்ஸ் வந்து திருப்பியும் இந்த மூவியை இப்போது தேட்டர் வரைக்கும் கொண்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹாரர் மூவிஸ் அண்டு ஹை பட்ஜெட் இல்லைனா கூட ஒரு யூனிக்கான ஒரு மூவியை பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் August 11 அன்னைக்கு பார்த்துடலாம்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் எக்ஸோட டிஜிட்டல் ரிலீஸ் இப்போது ஆயிடுச்சு, வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் ஓடிடி ரிலீஸ் ஆகலை. எப்படியோ நம்ம ப்ரைமில் தான் ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம். அண்ட் அது இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் மூவி எப்படியோ ரிலீஸ் ஆகி ஒரு 22-23 டேஸ்லேயே வந்து டேரெக்டாக டிஜிட்டலில் ரிலீஸ் ஆயிடுச்சா. ஸோ இது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு இது, எப்படி அவ்வளோ சீக்கிரமாக மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பை த வே எப்படியோ படம் வந்து நம்ம இந்தியாவில் நல்லபடி தான் ஓடி இருக்கு. ஆனால் யூஎஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் தான் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் 9ஓட கம்மியாக தான் போயிருக்கான். ஆனால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எப்படியோ பார்க்கும்போது அது மூவி போயிடும். அதனால் அதை பற்றி லைக் ஃப்ளாப்புன்னு இல்லை கலெக்ஷன் எடுக்கலாம்லாம் சொல்லவே முடியாது. இன்னும் எக்ஸாக்டான லாஸ்டான ஃபிகர் இன்னும் வெளியே வரல. அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட் எக்ஸோட நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம April 4, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யூனிவர்ஸ்லேருந்து நம்ம ஹாப்ஸோட தனியாக இன்னொரு மூவியும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக இந்த வீக்கில் நம்ம தி ஃப்ளாஷ் மூவி ரிலீஸ் ஆகுது, கம்மிங் Thursday தான். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இயர்லி ரிவ்யூஸ் அண்ட் இப்போது ரீசெண்டாக நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அண்ட் எல்லாத்துலேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான மூவி இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் சொல்லிட்டு என்டையர் படத்தோட செமையாக ஒரு ஹைப்பே க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தி ஃப்ளாஷ் மூவிக்கு தான் அதிகமான ஐமேக்ஸ் ஸ்க்ரீனிங்கோட ஃபில் ஆகிருக்கு நம்ம இந்தியாவிலையும். ஏன்னா ஆதிபுருஷ் மூவியும் இப்போ ரிலீஸ் ஆகுதா. அண்ட் அவங்களுக்கு இப்போ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அவ்வளோ தராமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் மூவி தான் மேக்ஸிமம் ஆக்குபென்சியோட இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எப்படியோ தி ஃப்ளாஷ் மூவி டிசியோட செம்ம பெரிய கெனான் மூவிஸ். அண்டு நம்ம ட்ரெய்லரில் பார்த்ததுலாம் வெறும் ஒரு 20-30% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்ச மீதி ஃபுல்லாக அவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்கான். அண்ட் ஃபைனல் பேட்டில் அண்ட் நிறைய கேமியோஸும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அண்ட் எந்த ரூமர்ஸையும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு டேரெக்டாக மூவி தேட்டரில் போய் பார்த்துடலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட மூவி டைட்டிலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஆர்டர்னு இருந்தது. அண்ட் இப்போது பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம மார்வல் அப்கமிங் என்னென்ன மூவிஸ் வருதுன்னு ஒரு தனி லிஸ்ட் எடுத்திருந்தேன். அன்றைக்கி வீடியோ போடுறேன், ஈவினிங்கே வந்து டைட்டில் சேஞ்ச். இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அந்த வீடியோலேயே டைட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பார்த்து என்ன இருந்தாலும் இப்போ பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு டைட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது படத்தில் ஆஸ் ரூமராக தான் இருந்தது நம்ம செத் ராலின்ஸ் உள்ளே இருக்க மாதிரி. அண்ட் இப்போ ஒரு கேரக்டர் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனோட வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம கிங் கோப்ரான்னு சொல்லிட்டு ஒரு சர்பன் சொசைட்டியோட மெம்பரோட கேரக்டர் வந்து என்டையர் இப்போ நம்ம செத் ராலின்ஸ் உள்ள நடிச்சிருக்காராம். ஸோ இது எவ்வளோ எக்ஸாக்ட்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக செத் ராலின்ஸ் உள்ள இருக்கார். அண்ட் கேப்டன் அமெரிக்கா கண்டிப்பாக இது கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். அண்ட் பிரேவ் நியூ வேர்ல்டு ஏன் இது டைட்டில் சேஞ்ச், ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் பிரேவ் நியூ வேர்ல்டு நல்லா தான் இருக்குது. ஒரு என்டையர் நியூ ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் ஆட்டம் காமிச்சிருக்காங்க. மேபி நம்ம யங் அவெஞ்சர்ஸ் வரலாமோன்னு ஒரு டவுட்டோடு எனக்கு ஏதோ தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடியேட்டர் மூவியோட செகண்ட் பார்ட் இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலாக கிளாடியேட்டர் மூவி ஃபர்ஸ்ட் பார்ட் 2000 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அதோட கண்டினியூட்டி மாதிரி எந்த ஒரு ஸ்டோரியும் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இப்போ தான் வந்து 2023 நம்ம கிளாடியேட்டர் 2ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ 1க்கும் 2க்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படியோ மூவி அது என்ன கான்செப்டில் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு அப்கமிங் டேஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ட்ரெய்லர் வைஸில். அண்ட் இப்போ இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கேன். அண்ட் அதால் நிறைய க்ரூ மெம்பர்ஸ்க்குலாம் இன்ஜூர் ஆகிருக்கு. அதை ஏதோ ஸ்டண்ட் பண்ணும்போது. ஸோ அப்படி என்ன பெரிய ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் நிறைய பேருக்கு இன்ஜூர் ஆகிருக்கு. அண்ட் அதனால் இப்போது கிளாடியேட்டர் 2 கொஞ்சம் ஹோல்டில் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூவிஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் அதில் மெயினாக நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி தான் வந்து லைக் ஒரு வீடியோ கேமில் வந்து அப்படியே அந்த கேரக்டர்ஸ் ப்ளஸ் அந்த யூனிவர்ஸ் அப்படியே ஒரு மூவியாக கொண்டு வந்தால் அது நல்லபடியாக தான் போகுது. அண்ட் அது ஒரு எக்ஸாம்பிளாக தான் இப்போது நெக்ஸ்ட் இதே மாதிரி த லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கேம் பாப்புலர் ஆனது. அண்ட் அதுக்கு ஒரு க்ரீன் லைட் தந்துட்டாங்க. ஸோ அதோட என்டையர் இப்போது லைவ் ஆக்ஷன் சொல்லும்போது ஃபுல் அனிமேட்டடான மூவி இப்போது வெளியே வரப்போகுது. ஸோ ரீசெண்டாக நிறைய அனிமேஷன் மூவிஸ் ப்ளஸ் வீடியோ கேம் பேஸ்டான மூவிஸ்லாம் ஒரு டவுட்டோடு தான் தாங்க போனால் அவ்வளோ ரீச் ஆகுமா ஆகாதான். அண்ட் அதுதான் நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸ் வந்து நல்லபடியாக ஒரு கலெக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ அதோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது தான் நம்ம ஸ்பைடர்மேன் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸும் வந்து இப்போது நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆஸ் ஒரு அனிமேஷன் மூவிஸ்க்கு அப்கமிங் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்க மாதிரி ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓஷன் 11 மூவியோட ப்ரீக்குவலான மூவி இப்போது ஷூட்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் மெயினாக உள்ள நம்ம மார்கோட் ரூபி அண்ட் நம்ம ரியான் காஸ்லிங் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ ஓஷன்ஸ் 11 வந்து பயங்கரமான ஒரு மூவி இருக்கிறதுல ஒரு எபிக் அண்டு ஒரு ஐகானிக்கான ஹெய்ஸ்ட் கேட்டகிரியான மூவி. ஆக்சுவலாக அது ஹெய்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது தான், ஆனால் எப்படியோ கேசினோலேருந்து திருடுறதும் ஒரு ஹெய்ஸ்ட்டு தானே. ஸோ அதனால் அது செம்மையாக திருடுவாங்க. அண்ட் நீங்கள் என்டையர் மூவி இன்னும் பார்க்காமனா கண்டிப்பாக நீங்கள் ஓஷன் 11
பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஓஷன்ஸோட இந்த சீரிஸ் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. இப்போ அதோட ஒரு ப்ரீக்வலான மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுதான் வந்து இன்னும் நல்லா என்ன சொல்கிறது ஒரு யூனிக்கான கான்செப்ட். ப்ளஸ் அதோட ஸ்டோரி கரெக்டாக மர்ஜ் ஆகுமா இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்களா, அது அப்கமிங் டேஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஜ்ஸோட 6th பார்ட் அண்ட் அதோட டைட்டில்னு சொல்ல முடியாது, ஒரு பிராண்ட் நியூ அமெரிக்கா உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பர்ஜ் யூனிவர்ஸே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த மூவி ஸ்டார்ட் ஆயிருக்கு, கடைசியில் எப்படி போய் முடிச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க ரிவர்ஸில் தான் போயிருப்பாங்க. அண்ட் இப்போது பர்ஜ் யூனிவர்ஸ் அது என்ன கான்செப்ட்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் அதனால தான் இந்த ஒரு பர்ஜ் என்ற ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் எந்த க்ரைம் வேணால் பண்ணலாம், உங்களுக்கு லீகலாக லைக் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காது. அண்ட் அந்த மாதிரி லீகல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது, ப்ளஸ் அதில் எப்படிலாம் சர்வை பண்ணுறாங்க, அதோட ஸ்டோரியே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு சீட்டேஜ் த்ரில்லுன்னு சொல்லுவேன். அண்ட் அதே டைமில் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி. அண்ட் அந்த பர்ஜோட இப்போது 6th பார்ட்லேயும் வந்து ஒரு பிராண்ட் நியூ அமெரிக்கா எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா திருப்பி ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக மேபி அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் ரீசெண்டாக வந்த எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, ஹைப் பண்ணீங்களோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெயினாக நான் இந்த வீக்கில் நம்ம தி ஃப்ளாஷ் மூவியை தான் பார்க்குறதுக்காக ஈராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது எப்படியாச்சும் நம்ம பார்த்துடணும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ செட்டப் ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டோம். அதனால் மேக்ஸிமம் அந்த வித் ஃபேஸ் கேமோட ரிவ்யூ போகிறது தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேபி நம்ம ஃப்ளாஷ் மூவி ரிவ்யூ அப்போது நம்ம ஃபேஸ் கேமோட பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருங்க. அண்ட் நிறைய பேர் தான் கேட்டுங்க எப்போ ப்ரோ ஃபேஸ் ரிவ்யூவோட வீடியோ வரப்போகுதுன்னு. ஸோ அப்கமிங் தி ஃப்ளாஷ் ரிவ்யூ அப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இன்னைக்கோட அப்டேட்ஸ். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.